பொதுமக்கள் அனைவரும் ஒரு முறை மட்டுமே பயன்படும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மஞ்சப்பை இருக்கும் போது, துணிப்பை இருக்கும் போது, பிளாஸ்டிக் பை வேணுமா? நமக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? கடைக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? மஞ்சப்பை இருக்கும் போது, துணிப்பை இருக்கும் போது, பிளாஸ்டிக் பை வேணுமா? நமக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? கடைக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? வாழை இலை உள்ள போது, தேக்கு இலை உள்ள போது, பிளாஸ்டிக் தாள் வேணுமா? சாப்பிட பிளாஸ்டிக் தாள் வேணுமா? ஹோட்டலில் பிளாஸ்டிக் தாள் வேணுமா? வாழை இலை உள்ள போது, தேக்கு இலை உள்ள போது, பிளாஸ்டிக் தாள் வேணுமா? சாப்பிட பிளாஸ்டிக் தாள் வேணுமா? ஹோட்டலில் பிளாஸ்டிக் தாள் வேணுமா? ஆயுள் குறையுமே, நமது ஆண்மை குறையுமே, ஆண்மை குறையுமே. ஆஸ்துமாவுமே, நமது மூச்சை பிடிக்குமே, பிளாஸ்டிக் எரியும் போதிலே. ஆக்சிஜனின் அளவை கூட குறைத்து காட்டுமே, அளவில்லாத அழிவை கூட நமக்கு கொடுக்குமே. ஆக்சிஜனின் அளவை கூட குறைத்து காட்டுமே, அளவில்லாத அழிவை கூட நமக்கு கொடுக்குமே. பிளாஸ்டிக்கை தூக்கி போடு, மஞ்சப்பைய கையில் தூக்கு, கெடுதல் ஓடுமே, நமது வாழ்க்கை இனிக்குமே, நமது ஆயுள் கூடுமே. பிளாஸ்டிக் சேர்வதால் குப்பை கிடங்கும் இங்கேயே, மலை போல் தெரியுதே. தெருக்கள் முழுதுமே பிளாஸ்டிக் பறந்து கிடக்குதே, ஊரின் அழகை கெடுக்குதே. ஆடு மாடு மாண்டு போகும் நிலையும் இருக்குதே, புற்று நோயை இலவசமாய் நமக்கு கொடுக்குதே. ஆடு மாடு மாண்டு போகும் நிலையும் இருக்குதே, புற்று நோயை இலவசமாய் நமக்கு கொடுக்குதே. உணவு வாங்கும் போதும் தூக்குவாளி தூக்கும் பழக்கம் வேணுமே, மனித இனத்தை காக்குமே, இயற்கை இன்பம் காணுமே. மஞ்சப்பை இருக்கும் போது, துணிப்பை இருக்கும் போது, பிளாஸ்டிக் பை வேணுமா? நமக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? கடைக்கு பிளாஸ்டிக் பை வேணுமா? தேங்க்யூ.